முதல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப ஆளுங்கட்சிக்கு வெறும் 106 இடங்கள் தான் இருக்கு. ஆனாலும் தேர்தல்ல தனக்கு எதிராக எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றி கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே மிக மிக சிறிய அளவில் ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசு.